இசைக்கிட்டெங்கும் அலைவிடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறீர். இசைக்கிட்டெங்கும் அலைவிடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறீர். பாலம் நாளும் துதியே உண்மை நம்பியாரை பாடுவேன். உள்ளங்கள் பொங்குகிறது. நெருக்கத்தின் நேரம் எல்லாம் கூப்பிட்ட பொழுது ஓடோடி வந்து எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. இவ்வேளையில வார்த்தைக்கு நேராக எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை திருப்புகிறாக. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நீர் உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நேராக எல்லாம் திருப்பிக் கொள்வோம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கொள்வோம். பைபிள் இல்லாத முன்னால் இருக்கு பைபிள் எடுத்துக்கோங்க. ரிட்டன். ஹல்லேலூயா. அதனால இந்த வேளையில சங்கீதம் 115வது அதிகாரம் வசனம் 12 முதல் 18 வரை நம்ம பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 115வது அதிகாரம். கர்த்தர் 15 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனங்களிலே சில வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில வார்த்தைகள் பார்க்கின்ற பொழுது அது உள்ளத்தை கவர்ந்து இழுப்பது மட்டுமல்ல, தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களாக இருக்கிறது என்பதை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை மறப்பதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளையாக மாறிய பொழுது அவர் உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை நினைச்சிருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதுதான் தேவன், நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை மட்டும் பெருக செய்வது கிடையாது, உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம் எண்ணங்கள் என்னன்னாக்க, பெருக்கம் என்பது ஆதியிலே தேவன் கொண்டிருந்த ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. திடீரென்று இந்த பெருக்கம் ஆண்டவருடைய ஐடியாவை வரல. உலகத்தை உண்டாக்குகின்ற பொழுது, ஒவ்வொரு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் என படைத்த பொழுது பெருக கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. பெருக்கம் என்பது யாருடைய ஐடியாவா இருக்கிறது? தேவனுடைய ஒரிஜினல் ஐடியா. ஹல்லேலூயா. அவருடைய ஒரிஜினல் ஐடியா. மரங்களை பார்த்தால் மரங்கள் பெருக கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. விலங்குகளை பார்த்தால் விலங்குகள் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெருக வேண்டும். எப்படி பெருக வேண்டும்? ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிறோம், வீட்டை சுற்றி, வீட்டில் இருக்கிற முற்றத்தை சுற்றி பின்னால எல்லா இடங்களிலும் தோட்டங்களை வைக்கிறோம். தோட்டத்தில் ஒரு செடியோ மரமோ வைக்கிறோம். அந்த செடியோ மரமோ பெருக வேண்டும் என்று வைக்கிறோம். அந்த பயன் கொடுக்க வேண்டும் என்று வைக்கிறோம். பயன் கொடுக்காத எந்த மரத்தையோ செடியோ நம்ம என்ன வளர்ப்பது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும், ஒரு பிள்ளை இருந்தாலும் வளர்ந்து படித்து ஆளாகி பெருக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஹல்லேலூயா. மாடை வாங்குறோம். மாடு என்ன செய்யணும்? மாடை வாங்கிட்டு இந்த மாடு பால் கொடுக்காம இருப்பதற்காக மாடை வளர்ப்பது கிடையாது. மாடு என்ன செய்யணும்? வளர்ந்து பால் கொடுக்காத குட்டி, அது மாடு கன்றுகளை போடணும், அது பால் கொடுக்க வேண்டும், இனவிருத்தி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மாடா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் எல்லாவற்றையும் அப்படித்தான் நம்ம உலகத்துல செய்யக்கூடிய இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை படைத்து, நம்மை நினைத்து, நம்மை ஆசீர்வதித்து, நீங்க உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்காதவன் கவலைப்படுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்காதவன் என்ன செய்கிறான்? கவலைப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்ப வேதம் என்ன செய்யறாங்க? நீங்க எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்க நாளை எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் கருத்துல செய்தீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க உங்க கவலை உங்க பிள்ளைகளுக்கு உங்களை ஒரு நல்ல தகப்பனாக மாற்றாது. உங்கள் கவலை உங்க பிள்ளைகளை நல்ல பிள்ளையாக மாற்றாது. ஹல்லேலூயா. எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. Worry doesn't make a good parents good children. நீங்க கவலைப்படுவதனால உங்கள் பிள்ளைகளை நீங்க நல்ல பிள்ளைகளை, கவலைப்படுவதனால பிள்ளை நல்ல பிள்ளையாக மாற்ற முடியாது. கவலைப்படுவது பாவம் என்று வேதம் சொல்கிறது. எதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கவலைப்படாமல் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம நடைமுறைக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்ப அதை நம்ம விசுவாசிக்கணும். வானம் பூமி அவருடையது, அவர் அதை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கும் கர்த்தரை துதிக்க மாட்டோம். நாமளும் ஜீவன் உள்ளவங்க கர்த்தரை துதிக்கப்பட்ட ஆண்டவரமே வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதவசனம் என்ன சொல்கிறதுனாக்க, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்ன? அவர் நம்மை நினைத்து இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. நம்மளை மட்டுமல்ல, உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையும் ஆரோன் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவது என்னங்க? பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் தேவனுடைய ஒரிஜினல் ஐடியா, தேவனுடைய அநாதி தீர்மானம்,
தேவனுடைய திட்டம் நம்மை குறித்து ஆண்டவர் இவ்வளவாக உளையான சேர்த்து இருந்த பொழுது நம்மை மீட்டெடுத்தாரே, நம்மை பிள்ளையாக மாற்றினாரே, இன்றைக்கு கரம்பிடித்து நடத்தி கொண்டு வருகிறாரே, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்னவென்றால் நீங்கள் பெருக வேண்டும். எல்லா காரியங்களிலும் பெருக்கம் என்பது என்ன? ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது திருடன் திருடவும் அழிக்கவே வருகிறார், வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லி தேவன் எதுக்கு வந்தாரா? மோர் அபண்டன்ட். ஹல்லேலூயா. பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை. பரிபூர்ணம் என்று சொன்னா மோர் அபண்டன்ட். ஹல்லேலூயா. அதாவது நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. ஹல்லேலூயா. அதான் மோர் பரிபூர்ணம் என்று. ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன கொடுக்கிறாரா? நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக நம்ம வாழ்க்கையில் செய்கிறாரு, ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்ம வாழ்க்கையில் முதல் தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம ஜீவன் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஜீவன் என்று சொன்னா ஏதோ அந்த மூச்சு விடுவது, ஏன்னா கை கால் ஆட்டுறது, அது மட்டுமல்ல ஜீவன். ஹல்லேலூயா. ஜீவன் என்று சொல்கின்ற பொழுது இதற்கு அப்பாற்பட்டதில்லை. மூச்சு, நடக்கிறது, சுவாசிப்பது, சாப்பிடுவது, இதற்கு அப்பாலே ஒரு இட ஜீவன் இருக்கிறதுனா ஆண்டவர் நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவனை பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னாக்க நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தது என்னிடத்தில் இருப்பதை அப்படியே உனக்கு கொடுப்பதற்காக வந்தேன். இந்த மூச்சு விடுதல இதை காட்டிலும் நீ ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிபூர்ணம் உள்ளவராக வாழணும். ஏன்னா நான் பரிபூர்ணம் உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. அது என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியான வாழ்க்கையை உனக்கு தர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒருவன் ஆண்டவருக்குள்ள வருகின்ற பொழுது அவர் எதை கொடுக்கிறாருனாக்க, அவர் என்ன ஜீவனை கொடுக்கிறார். ஜீவன்னா ஏன்னா நம்ம சுவாசிப்பது மட்டுமில்ல, அதற்கு மேலாக உள்ளக்கூடிய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஜீவன் இருந்தால் தான் பறவைகள், அந்த பறவைகளுக்குள்ள ஜீவன் இருப்பதனால பறவைகள் பறக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள ஜீவன் இருப்பதனால என்ன செய்யறோம்? சுவாசிக்கிறோம், நடக்கிறோம். ஹல்லேலூயா. புல்லுக்குள்ள ஜீவன் இருப்பதனால புல் என்ன செய்கிறது? முளைக்கின்றது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஜீவன். ஆனால் இந்த ஜீவனை காட்டிலும் ஹல்லேலூயா மேலும் ஹல்லேலூயா வாழ்ந்தனா அது அரைகுறை இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, தரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, குறை இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட பரிபூர்ண வாழ்க்கையோடு நீ வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். அதுதான் பரிபூர்ண ஜீவன். ஹல்லேலூயா. ஆனா அது பரிபூர்ண ஜீவன் இன்னும் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கை உன்னையே பரவசமூட்டக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். அதை கொடுப்பதற்காக நான் சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு வந்தேன் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை பரவசமூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் விருப்பப்படுறீங்க? ஹல்லேலூயா. அதுதான பாசிபிளை செலவழிச்சு அங்கிருந்து எத்தனையோ கிலோமீட்டர், ஏன்னா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எம்ஆர்டி பஸ் எடுத்து நடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கை பரவசமூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். அதை தான் நீ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை சொல்லி முடியாத சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லணும் பாப்பீங்க, சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நான் வெறிய மூச்சு விடக்கூடிய ஜீவன் இல்ல, அதை காட்டிலும் மேலான எல்லாவற்றிலும் குழந்தை செல்வங்கள் ஆசிரி என வீடு காரியமா காரியமா எந்த வாழ்ந்தாலும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குனாக்க, அதாவது மோர் அண்ட் மோர் என்ன வந்து அதிகத்திலும் அதிகம். ஹல்லேலூயா. அதாவது அதிகத்திலும் ரொம்ப அதிகம், அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதிகத்திலும் ரொம்ப அதிகம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வச்சிக்கிறதுக்கு ரூம் இல்லை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதான் என்னது? மோர் அண்ட் மோர். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் வச்சுக்கொள்வதற்கு என்ன இல்லை? ஹல்லேலூயா. அறைகள் பத்தல, அந்த அளவுக்கு நம்ம சொல்லணும். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும், வந்து சிங்கப்பூர்ல ஒரு சில குடும்பங்கள்ல வந்து நான் இந்த இன்ஜினியரை ஒர்க் பண்ணுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மக்களுக்கு வந்து வீடுகளை கட்டி கொடுத்த பொழுது அவங்க வீடுகளில் அறைகளங்கள், ஏன்னா வந்து இந்த சிடி ஷெல்டர் என்று சொல்லக்கூடிய பாம் ஷெல்டர் இப்படிலாம் இருக்கும், அது வீடுகளில் இப்போ இருக்கணும். அப்படிப்பட்ட வீடுகளிலே ஏன்னா வந்து வீடுகளை கட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த வீடுகளில் என்ன எதை வச்சு அவங்க அந்த ரூமில் எதை வைப்பானாக்க, நம்ம ஊரில் போஸ்ட் ஆஃபீஸில் தபால்காரங்க பை இருக்குல்ல, பை சாக் பை மாதிரி இருக்கும்,
அது மாதிரி அந்த ரூம்களில் ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, சாயங்காலம் வந்துச்சுனாக்க ஏன்னா ரூபாய் இது டாலர் நோட்டை உள்ள தூக்கி போடுவாங்க, இப்படி தூக்கி தூக்கி ரூம் ஃபுல்லாக அடக்கும். ஏன்னா காலையில் ஆச்சுன்னா ஒவ்வொரு நாளும் தபால் போய் எடுக்கிற மாதிரி எடுத்து வண்டியில் போட்டு ஏன்னா மணி சேஞ்சர் ஏன்னா வந்து அதுக்கு எடுத்துக்கொண்டு செல்வாங்க. இப்படி ரூம்கள் அறக்கணைகளை பணத்தால் நிரப்பி சிங்கப்பூர்ல பக்கத்துல 3 தெரு தாண்டி அந்த கடை இருக்கு. ஹalleluya, ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கிறத பேர சொல்லல. ஹalleluya, ஏன்னா வந்து அப்படி ஏன்னா அவங்க வீடுகள்ல பணத்தை இப்படியாக அறைகளிலே குவித்து வைக்கிறார்கள். ஹalleluya, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அறைகளிலே என்ன செய்ய முடியும், நீங்க குவித்து வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹalleluya, ஆண்டவர் சொல்ற இந்த இடத்துல ஏன்னா பரிபூரண ஜீவன் என்று சொல்கின்ற பொழுது தேயாச டிக்ஷனரியில் என்ன சொல்லப்படுகிறதுனாக்க, அதாவது உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க அதாவது அந்த பரிபூர்ணம் என்று சொல்கின்ற பொழுது உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குனாக்க, அதாவது சூப்பர் அபண்டன்ட் சுப்பீரியர் குவாலிட்டி, அதுதான் பரிபூர்ணம். அதாவது கொடுக்கக்கூடிய ஆண்டவர் சூப்பர் அபண்டன்டாக இடம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. அது வந்து இடம் கொள்ளாத அளவுக்கு கொடுத்துட்டு புரியுங்களா, உங்களுக்கு வந்து ஒருத்தர் சொல்றாரு, ஐயா உனக்கு இந்த வருஷத்துக்கு எல்லாம் மூட்டை மூட்டையா அரிசி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை மூட்டையா அரிசி கொடுத்துட்டு அந்த அரிசி போய் நீங்க போய் தொடர்ந்து பார்க்கும்போது உள்ள ஏன்னா வந்து குவாலிட்டி இல்லாத அரிசியாக புழுக்களாக இருந்துச்சு, எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுல்ல. அதனால ஆண்டவர் சொன்னா சூப்பர் அபண்டன்ட் ஏன்னா வந்து குவான்டிட்டி சுப்பீரியர் குவாலிட்டி. ஹalleluya, குவாலிட்டில மிக தரம் வாய்ந்த குவாலிட்டியாக உங்களுக்கு கொடுக்கிறார், அதான் பரிபூரண ஜீவன். ஹalleluya, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹalleluya, சிங்கப்பூர்ல நீங்க எடுத்துக்கிட்டா எங்க போனாலும் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஹalleluya, இங்க ஏற்றுமதி பண்ணி வரக்கூடியதெல்லாம் என்ன எப்படிப்பட்டது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இங்க ஏதோ வந்து மற்ற கடைகளில் பாக்குறேன்னு தெரியல, சிங்கப்பூர்ல எந்த கடையிலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நிச்சயம் முடியும் விற்க முடியும். ஹalleluya, ஏன்னா தேர்ட் கிளாஸ் இருந்தா கண்ட்ரியை ஃபர்ஸ்ட் கிளாஸா மாத்தி இருக்கிறாங்க. ஹalleluya, எல்லாம் தரத்தோட இங்க இறக்குவாங்க, தரம் கொஞ்சம் தானே கூட கடையில் ரிசர்ச் பண்ண முடியாது. ஹalleluya, இப்போ நம்ம இந்தியாவில் நீங்கள் வாங்குறீங்க, இந்தியாவில் துணிமணி வாங்குறீங்களா, அது செகண்ட் குவாலிட்டி. ஹalleluya, அதனால தான் இந்தியாவில் இருக்கிறவங்களே நீங்கள் அதே வந்து ஒரு துணிமணியை இங்கே வாங்கிட்டு போனால் அவங்க பெருமைப்படுறாங்க, ஏன்னா இங்கே உள்ளது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஹalleluya, அங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜவுளி ஆலயக்காரங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறான், செகண்ட் குவாலிட்டி தான் ஊருக்குள்ள என்ன அங்கே இந்தியாவுக்கு விற்பனைக்கு விடுகிறான். ஹalleluya, அப்ப தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியது ஃபர்ஸ்ட், அதாவது கொடுக்கிறாருனாக்க ரொம்ப அதிகமாக கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல என்ன செய்யறாருனாக்க குவாலிட்டி சுப்பீரியர் குவாலிட்டி. அல்ல அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார். அதான் தேவனுடைய அனாதி திட்டம். அதான் சொல்றாரு, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவேன். வர்த்திக்கப்பட சொல்ல ஏனதான் இல்ல, கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பெஸ்டான ஒரு வாழ்க்கை. ஹalleluya, அதான் பரிபூரண ஜீவன். பரிபூரண ஜீவனுடைய மீனிங் என்ன, சூப்பர் அபண்டன்ட் சுப்பீரியர் இன் குவாலிட்டி. ஹalleluya, அந்த அதாவது சூப்பர் அபண்டன்ட்னா தேவைக்கு அதிகமாக. உங்களுக்கு தேவை வந்து என்னன்னாக்க ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, ஏன்னா ஒரு கடன் அடைப்பதற்கு ஒரு 2 லட்சம் தேவை, இன்னொரு 2 லட்சம் இருந்தா மற்ற ஜாமான்லாம் வாங்கி போட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்ப 4 லட்சம் விரும்புறீங்க, கர்த்தர் கொடுக்கிறதோ 40 லட்சங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். அதான் என்னது, தேவைக்கு அதிகமாக, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. அதாவது எபேசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்குல்ல, எபேசியர் 3:20 என்ன சொல்லப்படுகிறது, போதுமானவற்றுக்கும் மிகவும் அதிகமாக மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. இதுதான் அவருடைய அடிப்படை குணமே. ஹalleluya, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. ஹalleluya, அப்ப உங்க வாழ்க்கையில சூப்பர் அபண்டன்ட் அந்த சுப்பீரியர் குவாலிட்டி வாழ்க்கை என்ன செய்றாரு, கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினாரு, ஏன்னா ஒரு துணி இல்லாம ஒரு சின்ன துணி தொங்கினாரு, அவரே பயங்கரமான தரித்திரர் அப்படி நினைக்காதீங்க. ஹalleluya, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வெளிப்படுத்தி 21 பார்த்தா, தங்க பட்டணத்திலே உலாவுகிறவர். மல்கள் எல்லாம் எப்படி மரகதங்களால் செய்யப்பட்டது. தங்க வந்து இங்க வந்து தார் ரோடு போடுறதுக்கே என்ன சிஞ்சு அடிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஹalleluya, ஏன்னா இங்க அவருடைய பரலோக பட்டணம் எப்படிப்பட்டோம், 1500 மைல்கள் 1500 அகலம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா வேத வல்லுநர் கணிக்கிறாங்க பரலோகத்தை. அது உன்னுடைய சாலைகள் எப்படி தங்கத்தால் செய்யப்பட்டது, பொன் சுத்த பொன்னாலே. ஹalleluya, மதில்கள் எல்லாம் என்ன செய்யுது, வச்சரங்கள் பல விதமான படிக பச்சை அது கோமேத கற்களால செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட தங்க பட்டணத்தில் உலாவுகிறதா நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹalleluya,
ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவர். அவர் வந்து ஐஸ்வர்ய சம்பனர் மனசுல உளுந்தாத்தான் வாயிலே வார்த்தை அப்படி வரும். அவர் வந்து தரித்திரம் நினைச்ச வாயிலே தரித்திரம் தான் வரும். தங்கப்பட்டது உலாவக்கூடியவர். ஹல்லேலூயா. பாருங்க வந்து அவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அவர் அன்றைக்கு பிராண்ட் நியூ கார்ல தான் இயேசு கிறிஸ்து பயணம் செய்தாங்க. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிராண்ட் நியூ கார். இன்றைக்கு உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அது BMW எல்லாம் வந்து மெர்சிடிஸ் ஏதோ இருந்தால் அதே போல அன்றைக்கு மனிதர்கள் நடந்தா சொல்வாங்க. மனிதர்களுக்கு அன்றைக்கு வாகனம் கழுதை. ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை எவனும் ஏறாத புதிய கழுதை பிடிச்சிட்டு வா. பிராண்ட் நியூ கார்ல இயேசு கிறிஸ்து பயணம் செஞ்சாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை வந்து அவர் விலை மதிக்க முடியாது. அதனாலதான் வஸ்திரத்தை ஏலம் போட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்காக கிழிஞ்சு போய் அங்க இருந்து அதை யாராவது ஏலம் போடுவாங்க. அவருடைய வஸ்திரம் விலையேறப்பட்ட வஸ்திரம். தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த ஐஸ்வர்ய சம்பந்தர். இந்த செழிப்புடைய எண்ணம் தேவனை குறித்து மனசுல வந்தா தான் அவருடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில செழிப்பு வரும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஏசாயா கண்டார் தேவாலயத்துல வஸ்திர தொங்கல். அவ்வளவு பெரிய தேவாலயம் முழுவதும் ஒரே வந்து எந்த விதமான தையல் இல்லாம ஒரே வஸ்திர தொங்கல். இன்னைக்கு 1 மீட்டர் சண்டை இழுத்துட்டு துணிக்கு சண்டை போட்டு தீரும். ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவாலயத்தெல்லாம் மூடினது ஒரு வஸ்திர தொங்கல். ஹல்லேலூயா. தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தையினாலே சூரியன் சந்திரனை படைத்தவர். ஹல்லேலூயா. வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். வார்த்தை என்ற அந்த வார்த்தை மரியாள் வயிற்றிலே இயேசுவாக வந்தவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினால என்ன செய்வாரு? சூரியனை படைச்சாரு. நம்ம சரீரத்தில் ஒரு சின்ன வியாதியை அவர் நீக்க முடியும் பாருங்க. அதனால நீதிமொழி 4 சொல்லப்பட்டிருக்கு, அவர் வார்த்தை உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வார்த்தை எடுத்து கர்த்தர் அவர் தழும்புகளால் நான் சுகமானேன் 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 சொல்கின்ற பொழுது அந்த வார்த்தை மருந்தாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த லண்டன்ல ஒரு அம்மா வந்து பாருங்க, இங்க ஒரு கேன்சர் கட்டி இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் சர்ச்சை சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு சுகமாக்குறேன் சுகமாக்குறேன். 10 வாரம் சொன்னாங்க. பாஸ்டர் பார்த்தாரு, என்ன கேன்சர் கட்டி இருக்கு, அம்மா சுகமாச்சுன்னு சொன்னாங்க. 11ஆம் வாரம் சொல்லி கொண்டிருக்கின்ற போது கேன்சர் கட்டி உடஞ்சி ஏன்னா அப்படியே கீழே போயிடுச்சு. அற்புதமான சுகத்தை வந்து பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. கடந்த பாருங்க 2 மாசம் முன்னால அமெரிக்கா ஒரு சகோதரிக்கு எனக்கு கேன்சர் என்ன வந்து பயங்கரமான கேன்சர் 4th ஸ்டேஜ். அது ஒவ்வொரு நாள் வீட்டில் திருவிருந்த ஏன்னா ஒவ்வொரு நாளும் வீட்டில் திருவிருந்து எடுத்திருக்காங்க. அவங்க சோத்திரம் பண்ணி ஆண்டவரே இந்த அப்பவும் ஏன்னா வந்து இது எனக்காக நம்முடைய சரீரம் பிக்கப்பட்டது ஆண்டவரே, நம்முடைய தழும்புகளால் குணமானேன்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை எடுத்து புஷ் திராட்சை குடிச்சிருக்காங்க. 2 மாசத்துல கேன்சர் 4 ஸ்டேஜ் எல்லாம் போயிடுச்சு. டாக்டர் செக் பண்ணியிருக்காங்க. அற்புதமான சுகத்தை கத்த கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தை சரீரத்திற்கு மெடிசனாக இருக்கிறது. டாக்டர் ஒரு என்ன தலைவலினா ஒரு பராடாவை கொடுத்துட்டு கரெக்டா 12 மணிக்கு எடுத்து போடுறீங்களே. ஹல்லேலூயா. டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த பில்ஸை 12 மணிக்கு எடுத்து கரெக்டா போடுறீங்களே. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழி 4 நினைக்கிறேன் அவருடைய வார்த்தை எனது சரீரத்திற்கு மருந்தாக இருக்கிறது. அப்ப வார்த்தை எடுத்து உட்கொள்ளுங்க. டேப்லெட் சாப்பிடுற மாதிரி வார்த்தை எடுத்து என்ன செய்யணும்? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஹல்லேலூயா. 30 லட்சம் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவர்களை பார்த்து முதல்ல பேசின வார்த்தை, நானே பரிகாரி, உன் பாவத்திற்கு நானே பரிகாரி, உன் வியாதிக்கு நானே பரிகாரி, எகிப்திற்கு வந்து எந்த நோயை நானே வரவிட மாட்டேன் என்று சொன்னார். அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிப்பேன், ஆயிலை பூர்ணப்படுத்துவேன். அதனால இன்றைக்கு பரிகாரி கர்த்தர், பரம பரிகாரி, பரம வைத்தியர். அப்ப அதை சொல்லுகின்ற பொழுது நமக்கு சரீரத்தில் என்ன உண்டாகிறது? சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பளம் சொன்னா நம்ம தரித்திரமா. ஹல்லேலூயா. என்னை ஐஸ்வர்யா மாற்றும்படி அவர் தரித்திர குலத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப தேவன் எப்படிப்பட்டவர் என்ன மனசுல வருகின்ற பொழுது வாழ்க்கையை மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் சொன்னாக்க தேவன் ஐஸ்வர்ய சம்பளர், அவரோடு பழகுவது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. தேவனோடு பழகுவது அவருடைய வசனங்கள் அவர் பாடங்களோடு எப்போது அவரோடு பழகுகின்ற பொழுது பூவோட சேர்ந்த நாடு மனதும் போல நீங்களும் மனம் வீசுவீங்க. ஹல்லேலூயா. தேவனோடு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நேரத்தை எடுத்து பைபிளை படிக்கணும், ஜெபிக்கணும், அவரோடு பழக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால உலகத்தை வேற ஏதாவது பழகணும்னு சொல்லுவோம், அது மோசம். அந்த பழக்கத்தில் போனா என்ன செய்யணும்? பாழா போயிடும். ஹல்லேலூயா. தேவனோடு பழக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு என்ன செய்யணும்? பழக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி பழகின்ற பொழுது கர்த்தர் வாழ்க்கை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்துக்கு ஏற்றதாக மாற்றணும். ஹல்லேலூயா. பலவீனமா இருக்கிறோமா? என்ன பலப்படுத்தி கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் சிலவற்றையும் எல்லாவற்றையும் செய்ய வேதவசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு அனுபவத்துக்கு ஏற்ற எடுத்து மனுஷனும் பேசணும். ஹல்லேலூயா. மிக முக்கியம், கர்த்தர் மிக மிக நல்லவர். ஹல்லேலூயா. நான் கர்த்தரால் மாறாதவர். நன்மையான எந்த ஈவு பூர்வமான எந்த வரவும் ஜோதியில் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, நேற்று ஒரு பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் தான் ஒவ்வொருத்தர் நல்லது அப்படி பிரசங்கம் பண்ணாரு. எனக்கு இருக்க முடியல. ஐயோ, ஏங்க வந்து பாருங்க, வேத வசனத்தை எப்படியாக அவங்க திரித்து கூடுறாங்க. ஹல்லேலூயா. நேற்று இங்கே பிரேயர் நடக்கும்போது 4 மணிக்கு பிரசங்கம் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் என்பது நன்மையானதா? இப்ப நன்மையான எந்த ஈவும் ஏன்னா தேவனுடைய பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒருவனை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒவ்வொருத்தரும் பொல்லாங்கினால் ஒருவர் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்தார். இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப தேவனே ஏன்னா அவர் நல்லவர் என்பதை மைண்ட்ல கொண்டு வருகின்ற பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் அல்ல. உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு. ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஜெயம் உன்னுடையது. ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தரமா தான் இருக்கு. நான் வரைய மாட்டேன் சொன்னீங்கன்னாக்க கிறிஸ்துவுக்குள்ள வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தரித்திருக்குன்னு சொல்லிட்டு தேடி சேர போய் சிப்பா போட்டு திரிஞ்சு அவரை பார்க்க ஒருத்தரும் ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. உலகத்திற்கு வசனங்களை இந்த ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றதாக மாற்றிக்கொண்டு உலகத்தில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் உங்களை பார்த்து ஜனங்கள் தேவனுடைய காந்தத்தை போல கவரப்படுவாங்க. ஹல்லேலூயா. அதனால வந்து பாருங்க, ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யவானும் இந்த லாசரும் இருந்தாங்க பூமியில. இந்த ஐஸ்வர்யவான் லாசர், அப்புறம் வந்து லாசர் மரித்து ஆபிரகாம் பூசத்துல மடியில கிடக்கிறான். ஐஸ்வர்யவான் செய்யறான், தாகத்தோட நரகத்தில் இருக்கான். புரியுங்களா? இப்ப லாசரை பார்த்தியப்பா, உன் விரல் நுனியால் ஒரு தண்ணி தொண்டியை தொட்டு 4 வயது நான் நரகத்தில் வேதனைப்படுகிறேன். புரியுங்களா? அவன் ஆபிரகாம் மடியில ஆபிரகாமின் குமாரனாகி இருக்கிறான். ஆபிரகாம் என்ன சொல்லிப்பான் பாருங்க, உண்மை அது வந்து பூமியில வாழும்போது தரித்திரம் வாழ்ந்தான். ஆபிரகாம் அன்றைக்கு இருக்கக்கூடிய பில் கேட்ஸ், ஆபிரகாம் அன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வ சீமான். அப்ப அவனுடைய பிள்ளை எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தரித்திரா இருக்கணும். அப்ப ஆபிரகாம் மடியில் இருந்தா கூட ஒரு கொட்டு கூட்டி இருப்பாங்க. பூமியில வாழும்போது என் பேரை கெடுக்கிற நான் வாழ்ந்திருக்கியா, தரித்திராய் வாழ்ந்திருக்கிறேன். ஏன்னா ஆபிரகாம் செல்வ சீமானாய் வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, அதனாலதான் வந்து வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் வசனம் 4 நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா வந்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. புருஷன் ஒரு நல்லவனா இருந்தா அந்த நல்லவனா இருக்கிறது எப்படி தெரிந்து கொள்வாங்கனாக்க, மனைவின் மூலமாக தெரிஞ்சுவாங்க. மனைவி சந்தோஷமா நல்ல ட்ரெஸ் உடுத்தி நல்லா வெளியே போய் சந்தோஷமா இருக்கிறானா, என் புருஷன் இவளை நல்லா வச்சுக்கிறான். ஹல்லேலூயா. புருஷன் மட்டும் இல்ல, என் பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கான்னு பேசுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில என்னன்னாக்க, ஏன்னா வந்து நீங்க வாழ்ந்து காண்பது மற்றவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்க புருஷனுக்கும் கிரீடத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கணவன் மனைவி ஆசீர்வாதம் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தருக்கு அது மகிமையை கொண்டு வரும். பிள்ளைகள் நன்றாக இருக்கின்ற கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். பிள்ளைகள் நன்றாக பெற்றோருக்கு மகிமை வரும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்வது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, இந்த பூமியில நீங்க என்ன வந்து குறைவில்லாதவராக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால வந்து தேவனை வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக மாற்றி அதுக்கு அது பிரகாரமாக நம்ம பேச வேண்டும். அதனால விசுவாச அறிக்கையில சொல்றோம், இல்ல வசனங்கள் தான் சொல்றோம். புரியுங்களா? கர்த்தரின் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேன்மையாக வைக்கிறார்னா ஃபார்வேர்ட் கியர் போடுறீங்க. ஹல்லேலூயா. எங்க பார்த்தல ரிவர்ஸ் கியர் போட்டா வண்டி எங்க போகும்? பின்னாடி தான் போகும். இது எனக்கு பத்தல விட்டு போச்சு நினைச்சோம், விட்டு போயினே போயிடும். ஹல்லேலூயா. ஒருபோது ரிவர்ஸ் கியர் நினைச்ச கூடாது, போடவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரின் மேன்மையாக வைப்பார். கர்த்தரை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா அதை சொல்றார், நான் உன்னை நினைத்திருக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து சங்கீதக்காரன் அப்படியே வாழ்க்கையில் உருகி பேசுறதுனால தான் வாழ்க்கை அப்படி மாறி. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, வந்து வேதவசனத்தை எடுத்து மியாதி இருக்க வேண்டியது தேவனுடைய திட்டம் அல்ல. சமக்கிழமை பைபிள் ஸ்கூல் இது வந்து ஹீலிங் ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. 30 காரணங்கள் நாம் ஏன் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதாவது சுகத்தை பெற்றுக்கொள்வதில் தேவனுடைய விருப்பம் நாம் எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 30 காரியங்களை குறித்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
ஹல்லேலூயா. 101 வசனங்கள் சுகத்தை குறித்த வசனங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன, தேவனுடைய சித்தம் திட்டம் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏன்னா அங்க ஒரு லெப்ரசி கேட்கிறான், ஆண்டவரே நான் சுகமாக வேண்டும் சித்தமா தேவனத்தில் கேட்டபோது சொல்றான், வந்து உமக்கு சித்தமானா சுத்தம் எனக்கு சுத்தமாக கேட்கிறான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் அனைவரும் சுகத்தை பெற்றுக் கொள்ளணும். தேவனுடைய சித்தம் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் அனைவரும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க உங்களை நீங்க ஆசீர்வாதம் இருக்கிற கர்த்தருடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்படும். நீங்க ஆசீர்வாதம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரமாக மாறுறீங்க. ஹல்லேலூயா. அதன் மூலம் அநேக ஆண்டவர்களை திருப்பப்படுறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னன்னாக்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொன்னா நம்ம எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்னாக்க சூப்பர் அபர்டன் சுப்பீரியர் குவாலிட்டி வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை தரம் உலகத்தரம் வாய்ந்த முதல் தரமான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்ல அப்படிங்கிற வாழ்க்கை கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில குறைவு என்பது கூட அது கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாக அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறார். சுகத்தின் ஆரோக்கியத்தில் விசுவாசிங்க. உங்க விசுவாசம் பேச பேச மலைகள்லாம் அப்பளை போயிடும். ஹல்லேலூயா. அதனால தேவன் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களை ஒரு ஜீவனுடைய சாட்சியாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வல்லமையுடைய மகிமையான காரியங்களை செய்யலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வல்லமையுடைய மகிமையான காரியம் வாழ்க்கையில் செய்யலாம். சொல்ல 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 மகிமையான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில 3 விதமான ஸ்டேஜ் இருக்குது. ஹல்லேலூயா. அதாவது நாட் எனஃப் லெவல், அதாவது பத்தாது, எனக்கே பத்தல. ஹல்லேலூயா. நான் எனக்கே பத்தல. இரண்டாவது ஜஸ்ட் எனஃப் லெவல், புரியுங்களா? மூன்றாவது மோர் தென் எனஃப் லெவல். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை அனுபவத்தில் இருந்தாங்க. ஹல்லேலூயா. 430 வருடம் எழுத்தில் இருந்த பொழுது நாட் எனஃப் லெவல், அவர் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ஹல்லேலூயா. 430 வருடம் அடிமையாக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. நல்ல ட்ரெஸ்ஸை பார்க்க முடியும், போட முடியாது. நல்ல காரியங்களை பார்க்க முடியும், நல்ல ருசியா சமைச்சு சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் அவங்களுக்கே சொந்தம் அல்ல, பார்வோனுக்கு சொந்தம். அவங்க இருக்க வீடு அவங்களுக்கு சொந்தம் இல்ல. யாருக்கு சொந்தம்? பார்வோனுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அப்ப என்ன கை கெட்டுனது வாய் கெட்டல. அதான் நாட் எனஃப் லெவல். ஹல்லேலூயா. பார்க்க முடியுது, ஆனா அனுச முடியல, அனுபவிக்க முடியல. ஹல்லேலூயா. அதான் நாட் எனஃப் லெவல். இரண்டாவது லெவல் இருக்குது ஜஸ்ட் எனஃப் லெவல். அவங்க என்ன எழுத்துல இருந்தாங்க, வெளியே வந்தாங்க, வனாந்தரத்தை வந்த பொழுது 40 வருஷம் அன்றன்றைக்கு தேவையான உணவு அவங்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஜஸ்ட் இன்னொருத்தருக்கு அவங்க கொடுக்க முடியாது. என்கிட்ட நிறைய இருக்காப்பா, அந்த வாங்கிக்கோட யாருக்கும் அது என்ன லெவல்? ஜஸ்ட் எனஃப் லெவல். எனக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. என்கிட்ட எக்ஸ்ட்ரா இல்லை, எனக்கு யாரும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல. தேவனுடைய திட்டம் என்னன்னாக்க மோர் தென் எனஃப், பாலும் தேனும் ஓடுகிற மோர் தென் எனஃப் லெவல், கானானுக்குள்ளே அழைத்து சென்று நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து வைத்த திட்டம். ஹல்லேலூயா. உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் மோர் தென் எனஃப், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான ஒரு வாழ்க்கை, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா தேவன் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், ஆரோக்கிய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் வர்த்திக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. பிள்ளையை குறித்து, குடும்பத்தை குறித்து, வியாதி குறித்து கவலைப்படாதீங்க. கவலை தேவனுடைய ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்துகிறது. கவலைப்பட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்களே அடைத்து விடுகிறீங்க. ஹல்லேலூயா. கவலைப்படுவது பாவம் என்று சொல்கிறது. கவலை ஒரு நல்ல பிள்ளையை உருவாக்காது. கவலை ஒரு நல்ல தகப்பனை மாற்றாது. ஹல்லேலூயா. கவலை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாற்றாது. ஹல்லேலூயா. உங்களை அவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்க பிள்ளைகளை வர்த்திக்கப்படுகிறார், உங்களை வர்த்திக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால சொல்கிறார், நான் ஜீவன் உண்டாய் இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணம் போட வந்தேன் என்று சொல்கின்ற பொழுது, ஜீவன் சும்மா முடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே மானிட்டர் ஓடுவதில்லை, அதையும் காட்டிலும் ஆதி ஆத்மா சரீரத்திலே சுப்பீரியர் குவாலிட்டி, சூப்பர் என்ன சூப்பர் குவாலிட்டி என்ன superior super quality என்ன superior quantity. ஹல்லேலூயா. அதாவது கொள்ளளவில் அதிகமாகவும் தரத்திலே சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கதான் அவர் சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறங்குவார். அடுத்த 10:10 சொல்கிறது, நான் ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன்
பரிபூர்ணப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நோக்கம் என்னக்கா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை மட்டுமல்ல நம்ம பிள்ளைகளை என்ன செய்யறாரு பெருகும். என் பிள்ளை படிப்புல பெருகுவான், ஞானத்தில் பெருகுவான், பெரிய சயின்டிஸ்டா வருவான். சொல்லுங்க, ஏன்னா தேவன் அப்படிதான் நினைக்கிறார். நீங்கள் விரும்புவதை காற்று உங்க வாழ்க்கை மேல அதிக அக்கறை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். தேவனுடைய திட்டம் சித்த நோக்கம் என்ன? உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளை நான் வார்த்தைக்கு எழுந்திருப்போமா? ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்கள்.